இந்த வாரம் அறிவுத்திறனோட பயன் என்ன, அதை பற்றி முதல்ல சொல்லுங்கள் டாக்டர். அதாவது அறிவுத்திறன் அப்படின்றது என்ன அப்படின்னா, எதையாவது ஒன்று நாம் கற்றுக்குறோம். வாழ்க்கையில் இது தொட்டா சுடும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சுடுறது எனக்கு ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறேன் நான். அதனால் தொடக்கூடாது, தொட்டால் நமக்கு கெடுதல் விளைவிக்கும். அதே மாதிரி இது தொட்டால் நல்லா இருக்குது, அதனால் எனக்கு தொடர்ந்து நல்லா இருக்கணும்னு தோன்றதுக்காக நான் தொடுறேன். நல்லா இருந்தால் தொடர்ந்து செய்கிறதுக்கு பேர் அறிவுத்திறன் கிடையாது. எனக்கு கெடுதல் விளைவிக்காத அளவுக்கு நான் என்னை பாதுகாத்துக்கிறேன் அல்லது சில விஷயங்களை தவிர்த்து விடுறேன் அப்படின்னா அதுக்கு பேர் அறிவு. ஸோ முதல்ல நான் கற்றுக்கணும், எபிலிட்டி டு லேர்ன். அதுக்கப்புறம் அந்த நான் என்ன கற்றுக்கிட்டனோ அதை என்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்த. இப்போ குளிர்காலம் அப்படின்னா என்ன பண்ணுறோம், கொஞ்சம் உள்ளன் ஸ்வெட்டர்லாம் போட்டுக்கணும்னு நினைக்கிறோம். வெயில் காலம் அப்படின்னா கொஞ்சம் பருத்தி ஆடைகளை உபயோகப்படுத்தணும்னு நினைக்கிறோம். இது அறிவு இருந்தால் தான் முடியும், அறிவு இல்லாட்டி முடியாது. அதனால தான் நாம் சில பேர் சரியாக சில விஷயங்களை புரிஞ்சிக்கலைன்னா என்ன கொஞ்சம் கூட அறிவே இல்லை போல் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணம் தான். இந்த அறிவு நான் கற்றுக்கிறதுக்கு எனக்கு உதவியாக இருக்குது. அடுத்தது கற்றுக்கிட்டதை நான் மூளையில் பாதுகாத்து வச்சு மனசில் இருக்க வச்சு அதுக்கப்புறம் அதை தகுந்த சூழ்நிலையில் தகுந்த சந்தர்ப்பத்தில் சரியான நேரத்தில் எனக்கு உபயோகமாக பயன்படுத்தணும்னா அதுக்கு பேர் அறிவுத்திறன். அப்போ தான் நீங்கள் அறிவுத்திறன் படைத்தவர்கள்னு சொல்கிறோம். ஸோ நான் கற்றுக்கணும், அதை என்னுடைய மேம்பாட்டுக்கு அல்லது நான் வீணாக போகிறதுக்கு காரணமாக இருக்காத மாதிரி நான் கற்றுக்கிட்டேன்னா அதுக்கு பேர் அறிவுத்திறன். அந்த சமயத்தில் நான் அப்ளை பண்ண தெரியணும். இப்போ உதாரணத்துக்கு, இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இதை நம்பலாம், இதை நம்பக்கூடாது. இப்போ சாதாரணமாக ஒரு சூழ்நிலையில் மனுஷனை பற்றி சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு சந்தர்ப்பத்தை கூட, ஒரு தீரியை கூட, அல்லது ஒரு கருத்தை கூட, அல்லது ஒரு கொள்கையை கூட நாம் இது சரியானது, இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது, ஏற்க முடியாதது அப்படின்ற அளவுக்கு நம்ம அறிவை உபயோகப்படுத்துகிறோம். ஸோ அறிவுன்றது என்ன அப்படின்னா, நான் கற்றுக்கிறது, அந்த கற்றுக்கிற விஷயத்தை எனக்கு தொந்தரவு வராதபடி வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பேர் அறிவுத்திறன்னு பேர். இப்போ சராசரியாக ஒரு குழந்தைய எடுத்துக்கிட்டிங்கன்னா, அறிவுள்ள குழந்தை அறிவில்லாத குழந்தைன்றது அந்த குழந்தை கஷ்டப்படுறதுலேருந்தே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ அறிவு குறைவாக இருக்கிற குழந்தைய பார்த்திங்கன்னா அடிக்கடி உங்கள்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கும். ஏன்னா முதல்ல அடித்தாங்களே, இது பிடிக்காதுன்னு அதுக்கு தெரியாது. ஸோ அது வேண்டியதை செஞ்சுட்டு வேண்டியதை சொல்லிவிட்டு திருப்பி போய் தண்டனை பெற்றுக்கிட்டே இருக்கும். ஒரு புத்திசாலியான குழந்தை என்ன பண்ணும், இது பிடிக்காது, எங்கள் டீச்சருக்கு இது பிடிக்காது, என்னுடைய வாத்தியாருக்கு இது பிடிக்காது, எங்கள் அம்மாவுக்கு இது பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்சு அதை ஒதுக்க தெரியும். ஸோ அறிவுத்திறன் உபயோகமே என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு சுற்றுப்புறத்தை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கிறது. ஒன்று கற்றுக்கிறது, அடுத்தது புரிஞ்சிக்கிறது. இந்த புரிஞ்சிக்கிறதும் கற்றுக்கிறதும் எவ்வளவுக்கு அளவு அதிகமாக இருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அறிவு வளர்ந்துக்கிட்டே போகும். இதுதான் அறிவுத்திறனின் உபயோகம்னு சொல்கிறது. இது நம்ம பிறக்கும் போதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அன்றாடம் ஒவ்வொரு நிமிஷமும் நிறையா விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டு அதை நம்ம மூளைக்கு கொண்டு போய் அதை உபயோகப்படுத்திக்கிட்டு அதை நாம் பயன்படுத்திக்கிட்டோம்னா அறிவுத்திறன் உபயோகப்படுதுன்னு அர்த்தம். ஸோ அறிவுத்திறன் இருந்தால் மட்டும் பிரயோஜனம் இல்லை, நீங்கள் கேட்ட மாதிரி அதை உபயோகப்படுத்தவும் நாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அறிவுத்திறன் குறைபாடுகளால் என்னென்ன விளைவுகள் ஏற்படுது டாக்டர்? அதாவது அறிவுத்திறன் குறையினால் என்னென்ன விளைவுகள் அப்படின்னா, இப்போ முதல்ல என்னை நான் பாதுகாத்துக்கணும். அப்போ தான் நான் சர்வைவ் ஆக முடியும். என்னை எதுவும் பாதிக்காத அளவுக்கு நான் இருக்க தெரியணும். ஃபஸ்ட்டு எபிலிட்டி டு அவாய்ட் காமன் டேஞ்சர்ஸ். சராசரியான சாதாரண ஆபத்துகள்லேருந்து என்னை காப்பாற்றிக்கணும். அது ஃபஸ்ட்டு.
அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா, இதை தாண்டி நான் சர்வைவ் ஆகிட்டேன். இப்போ ஒரு பள்ளம், நான் ஜாக்கிரதையாக காலடி வைக்கணும். இல்லை ஒரு தீ ஒதுங்கி போகணும், ஒரு கத்தி நான் ஒதுங்கி போகணும், இல்லை ஒரு ட்ரெயின் வருது நான் ஒதுங்கி போகணும். இதெல்லாம் நான் சர்வைவ் ஆகிறதுக்கு முக்கியமானது. ஸோ என்ன நான் இருக்கிறதுக்கு பாதுகாத்துக்கிட்டேன்னா அதுக்கு பேர் எபிலிட்டி டு லேர்ன் டு அவாய்ட் காமன் டேஞ்சர்ஸ். சராசரியான சாதாரண ஆபத்திலிருந்து நான் என்னை தக்க வச்சுக்கிறேன். அடுத்தது, என்னையே நான் பாதுகாத்துக்கணும் அல்லது கவனிச்சிக்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இது என்னுடைய சாப்பாடு, இது என்னுடைய சட்டை, இது என்னுடைய வீடு, இது என்னுடைய இருப்பிடம், எனக்கு தேவையானது இது, இது என்னது அப்படின்னு உங்களுக்கு தேவை உணர்ந்து தெரியணும். இப்போ நான் எனக்குன்னு சொல்லிட்டு 4-5 குப்பையை எடுத்து வச்சுக்கிறதுக்கு பேர் அறிவுத்திறன் இல்லை. உபயோகமில்லாத பொருளை சேர்த்து வச்சுக்கிறதுக்கு பேர் அறிவுத்திறன் இல்லை. எனக்கு உபயோகமான பொருள்கள் எனக்குன்னு இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அறிவு வேணும். ஏன்னா அதை வச்சுக்கிட்டு தான் நான் வாழ்நாளில் இருக்க முடியும். அதுக்கப்புறம் நாளைக்கும் இது தேவை. முதல்ல ஐ மஸ்ட் ஹெல்ப் மை செல்ஃப். என்னுடைய தேவைக்கு நான் உதவி பண்ணணும், முயற்சி எடுக்கணும். அடுத்தது, இந்த தேவை நாளைக்கும் இருக்குது, நாளைக்கு இது தேவைப்படும், என்றைக்கும் தேவைப்படும்னு எனக்காக சேர்த்து வைக்கிறேன். டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப். முதல்ல ஹெல்ப் மை செல்ஃப், டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப். ஸோ ஃபஸ்ட்டு சாதாரண ஆபத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்தது என்ன பண்ணுது, என்னையே நான் கவனிச்சிக்கிறதுக்கு. அடுத்தது, என்னைக்கு எனக்கு தேவையான விஷயங்களை எனக்குன்னு சேர்த்து வைக்கிறது. இதுதான் 2வது 3வது ஸ்டேஜ். இதையும் மேலே தாண்டி வந்துட்டிங்கன்னா, எபிலிட்டி டு டெவலப் ஸ்கில்ஸ், திறமைகளை வளர்த்து கொள்ளுதல். இது அறிவுத்திறனால் தான் முடியும். திறமைகள்லாம் என்ன? பொய் சொல்கிறது திறமை, திருடுறது திறமை, தெரியாமல் வச்சுக்கிறது திறமை. ஸோ இதெல்லாம் திறமையின்மை கிடையாது, இதெல்லாம் அவசியமான திறமைகள். அடுத்தது, படிக்கிறது திறமை, விளையாடுறது திறமை, வேறு ஏதாவது பாட்டு கற்றுக்கிறது திறமை, ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கிற மாதிரி ஓடுறது திறமை. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கில்ஸும் நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். ஸோ குழந்தை பிறந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜாக தாண்டி வரும். முதல்ல அவாய்ட் காமன் டேஞ்சர்ஸ்லேருந்து கற்றுக்கும். அடுத்தது, தனக்கு தேவையானதை தேர்ந்தெடுக்க தெரிஞ்சுக்கும். நாளைக்கு வேணும்னு வச்சுக்கிறதுக்கு கற்றுக்குறீங்க. அடுத்தது, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட திறமை என்கிட்ட இருக்குதுன்னா அதை நான் வளர்த்துக்கணும். இதுதான் அடுத்த உபயோகம் அறிவுத்திறனால். ஸோ படிப்படியாக ஒவ்வொரு ஸ்டேஜிலிருந்து இது அப்படியே வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜோடு நின்று போயிடாது. ஒரு ஸ்டேஜ் தாண்டினவுடனே அடுத்த ஸ்டேஜ், அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 ஸ்டேஜையும் தாண்டி வந்தீங்கன்னா நீங்கள் நார்மல் சைல்டு, அதுக்கப்புறம் நார்மல் மேன் ஆர் ஹியூமன் பீயிங்காக மாறிடுவீங்க. ஸோ அறிவுத்திறன் குறை இருந்தால் இது எல்லாம் பாதிக்கப்படும். இப்போ அறிவுத்திறன் குறைஞ்சி போச்சுன்னா நான் காமன் டேஞ்சர் அவாய்ட் பண்ணுறதோடையே நின்று போகலாம், அல்லது எனக்கு தேவையானதை எடுத்துக்கிறதோடையே நின்று போகலாம், அல்லது நாளைக்கு தேவைன்ற அளவுக்கு வச்சுக்கிற அளவோடு நின்று போகலாம். திறமைகளை வளர்க்காமையே போயிடலாம். ஏன்னா அந்த திறமையை வளர்த்துக்கிட்டேன் அப்படின்னா மற்றது எல்லாமே எனக்கு கிடைச்சிடும். இப்போ நான் ஏதாவது ஒரு திறமையை வளர்த்துக்கிட்டேன்னா அந்த திறமை மூலம் சம்பாத்தியம், பணம், புகழ், சுற்றம், சூழல் எல்லாத்தையும் என்னால் சம்பாதிச்சிக்க முடியும். ஸோ அதான் லாஸ்ட் ஸ்டேஜ். அறிவுத்திறன் குறைன்றது என்னென்னா, எந்த லெவலில் வேணாலும் இது அப்படியே தடைபட்டு போய் நின்று போயிடலாம். அப்படி நின்று போச்சுன்னா அதுக்கு பேர் அறிவுத்திறன் குறை. ஸோ நார்மல் டெவலப்மெண்ட் ஆஃப் இன்டலெக்ட் இந்த மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தாண்டி வருது. அது இல்லாமல் ஏதோ ஒரு காரணத்தினால, ஏதோ ஒரு சம்பவத்தினால, அல்லது ஏதோ ஒரு தடங்கள்னால அப்படியே நின்று போச்சுன்னா அறிவுத்திறன் குறைன்னு பேர். இந்த லெவல் ஆஃப் ரிட்டார்டேஷன், லெவல் ஆஃப் அரெஸ்ட்டை வச்சு இது குறைன்னு நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோம். ஸோ அறிவுத்திறன் உபயோகம் மாதிரி அறிவுத்திறன் குறைன்னு ஏன் சொல்கிறேன்னா, அந்த அறிவுத்திறன் வளர்ச்சியில் தடைபட்டு போச்சுன்னா, குறை ஏற்பட்டு போச்சுன்னா அதை குறைன்னு சொல்கிறேன்.